வணக்கம் வணக்கம். உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு குயிக்கா இந்த வாரம் என்ன நடந்துச்சு, இல்லை எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்தியாவிலேருந்து ஆரம்பிப்போமே. நமக்கு தெரிஞ்சது மால்தீவ்ஸுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மால்தீவ்ஸில் இருக்கிறவங்க நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றி சொன்னதுனால பாய்காட் மால்தீவ்ஸ் அப்படின்னு நிறைய கேன்சலேஷன் நடந்திருக்கு. பிளேன்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை தொடர்ந்து மால்தீவ்ஸ் என்ன மால்தீவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சைனா கிட்ட போயிருக்காங்க. சைனா கிட்ட அந்த பிரசிடென்ட் போய் அங்கேருந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்டேருந்து ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ அப்படின்னு. இந்த சைடு பார்த்தா மியான்மார் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்போடியா, சிங்கப்பூர் இப்போதைக்கு அமைதியாக இருக்குது. நியூஸ் இங்கே தாய்வானில் இன்னைக்கு எலெக்ஷன். சைனா தாய்வான் ஏன் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பிக் பிரதர், நான் அண்ணன் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு தாய்வான்கிட்ட நான் மிலிட்ரி சப்ளைலாம் கொடுக்குறேன், நீ அவனை எதிர்த்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு டென்ஷனாக இருக்கு. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. பாப்பா கேனால ஒரு நியூஸ் வந்தது, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அதை விடுவோம். ஆஸ்திரேலியா வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பெர்த் கிட்ட பார்த்தோம், தீப்பிடிச்சு அங்கே எரிஞ்சு நிறைய பேரை அந்த இடத்த விட்டு நவுந்து போக சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் அங்கே போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏமனில் நடந்த பிரச்சனைக்கு யூஎஸ் தாக்குதல் செஞ்சதுக்கு ஆஸ்திரேலியாவும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாப்பா, நீ செஞ்சது சரிதான்னு. நியூசிலாண்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. இப்போதைக்கு ஒன்றும் வெளில வரல. இங்கே கொரியா தான் இருக்குது. நம்ம நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் சம்பவம் ஆயிட்டிருக்கு. அவங்க கடல் பகுதியில் வச்சு மிசைல்லாம் ராக்கெட்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து போகிற ரேடியோ ஸ்டேஷனோடைய இதை ஆஃப் பண்ணிட்டாங்க, சிக்னல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே சவுத் கொரியாவோட தண்ணி கிட்ட, கடல் கிட்ட யூஎஸ் சப்மரைன் கொண்டு நிறுத்திருக்காங்க. நார்த் கொரியா பார்த்தோன்னே கடுப்பாயிட்டான். நீ சப்மரைனை கொண்டு வந்த, அப்போ 2 பேர் சேர்ந்து என்ன தாக்க போறீங்களா அப்படின்னு. அது ஒரு டென்ஷனாக போயிட்டு இருக்கு அந்த இடம். நார்த் கொரியா கிட்டேருந்து மிசைலை வாங்கி ரஷ்யா யுக்ரைன் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஏற்கனவே இங்கே பார்த்தோம் ரஷ்யா. சரி, அந்த சைடு வரும்போது பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு நார்த் கொரியா பார்த்தாச்சு. சவுத் கொரியா, ஜப்பான். நியூ இயரு ஜப்பானுக்கு ரொம்ப அருமையாக உதயமாச்சு. எர்த்குவேக் வந்தது. இப்போ தான் அங்கேருந்து சரியாகி வந்துட்டு இருக்காங்க. வேற என்ன செய்தி வந்தது? இங்கே ஆஸ்திரேலியாவுக்கும் சில்லிக்கும் நடுவில் ஒரு இது போட போகிறாங்க. அண்டர் கிரவுண்டு கேபிள் இன்டர்நெட்டுக்காக போட போகிறாங்க. அதுக்கு நம்ம ஆல்ஃபபெட்டுக்கு, அதாவது கூகுளோட அப்பா கிட்ட சைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோன்னா அமெரிக்கா, கனடாவில் ஏற்கனவே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. யூஎஸ் மெக்சிகோ இந்த பார்டரில் திரும்பி ஒரு டென்ஷன். இங்கேருந்து அகதிகள்லாம் நிறையா பேர் வராங்க அப்படின்னு அங்கே ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் இங்கே கியூபாவில் சில பிரச்சனைகள் நியூஸுகள் பார்த்தோம். அப்புறமா டாமினி, ஜமைக்கா இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வெனேசுலா ஒரு செய்தி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெனேசுலா தான் நம்பர் 1. எதுக்கு? பணவீக்கத்தில். அதை அர்ஜென்டினா முந்திட்டு வந்துட்டாங்க. நீ எப்படா நம்பர் 1 இருக்கலாம், நான் தான்டா நம்பர் 1 இருப்பேன்னு சொல்லி அர்ஜென்டினா பணவீக்கத்தில் 1ல் வந்துட்டாங்க. அங்கே இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு புதுசாக ஒரு பிரசிடென்ட் வந்திருக்காரு, மெலைன்னு நினைக்கிறேன். அவர் நான் பணவீக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்று கவனிக்கணும். மற்றபடி அர்ஜென்டினா இங்கெல்லாம் வேற, இங்கே ஐஸ்லாண்ட், இங்கே நார்வே, யுனைடெட் கிங்டம் தான் எல்லாத்துலேயும் வம்புக்கு போயிட்டு இருக்காங்க வேணும்னே. அங்கே போய் ஹவுதீஸில் யூகே கூட, யூஎஸ் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமையே அங்கே மோசமாக இருக்குது. அவங்க பணவீக்கம், அவங்களே 2 மாதம் 2 குவார்ட்டராக ரெசெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க அடுத்து அங்கே போய் நான் சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க. அடுத்தது நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு.
ஃபின்லாந்து வந்து இந்த ஒரு ஒரு பார்டரில் ஒரு சின்ன பிரச்சனை ரஷ்யாவுக்கும் ஃபின்லாண்டுக்கும். அப்புறம் ஃபின்லாண்டில் இருக்கிற ஒரு சில ரஷ்யாவுடைய ப்ராப்பர்ட்டி அதை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெதர்லாண்டு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெயின், இட்டாலி, ஃப்ரான்ஸ் இவங்க 3 பேரும் ஒத்துமையாக என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹவுதீஸை வந்து அந்த ரெட் சீல் அட்டாக் பண்ணாங்களா அமெரிக்காவும் யூகேவும், அதை வந்து எதிர்த்து நாங்கள் அதுக்கு சைன் போட்டு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஆனால் 10 கண்ட்ரி சைன் போட்டாங்க, 10 நாடுகள். இவங்க 3 பேரும் நல்ல புள்ளியாக சைன் போடலை. ரொமேனியா, ஜெர்மனியில் தான் பெரிய போராட்டம். ட்ரெயின் ஸ்ட்ரைக்கு, விவசாயிகள் போராட்டம், ரோட்ல அங்கங்கே பந்து எல்லாம். ஜெர்மனிலையுமே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச இடம் சுவிட்சர்லாந்து. அங்கேருந்து ஒன்றும் செய்தி வரல பெருசா. இட்டாலி இந்த இடம்லாம் ஒன்றும் வரல. யுக்ரைன் நமக்கு தெரிஞ்சது தான். யுக்ரைன் வந்து சவுத் கொரியா கிட்டேருந்து நார்த் கொரியா கிட்டேருந்து மிசைல்கள் ஏவுகணை வாங்கிய ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு யுக்ரைன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆப்பிரிக்கா கீழே தான் இருக்குல்ல. சரி, யுக்ரைன், துருக்கி வந்து அந்த ரெட் சீல வந்து அட்டாக் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து ஏமனை போய் குண்டு போட்டது தப்பு. ஏமனில் வந்து யூகே யூஎஸும் சேர்ந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க. சீப் எடுத்துட்டா கல்யாணம் நின்றுங்கிற மாரி நான் ஏமனில் போய் அவனை அடிச்சிட்டோன்னா அந்த ஹவுதீஸோடைய பவர் குறைஞ்சிடும், அவங்களால ரெட் சீல வந்து தாக்க முடியாது அப்படின்னு அவங்க பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல், காசா அது நான் பெருசாக கவரே பண்ணலை. அது வந்து தேவையில்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா போய் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா அங்கே இருக்கிற இஸ்ரேல் காசா வாரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அது கூப்பிட்டு நேற்று விசாரிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மையானார், என்னுடைய தற்காப்புக்காக நான் அடித்தேன், நான் ஒன்றும் படுகொலை செய்யலை அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க இஸ்ரேல். அவ்வளவுதான். இப்போ ஈரான் அதான் இந்த ஏமனில் வந்து பிரச்சனை. ஏமனில் உள்ள யூஎஸும் யூகேவும் தாக்குதல் செஞ்சதுனால இங்கே வந்து ஒரே கலவரம் போராட்டமாக இருக்குது. நல்ல செய்திகள் பார்த்தா சவுதி அரேபியா வரவே இருக்கிறாங்க. அப்புறம் விசாக்கெல்லாம் நிறைய சேஞ்ச் கொண்டு வராங்க. வேற என்ன நல்ல செய்தி வந்துச்சு, அதான் அந்த கேபிள், இன்டர்நெட் கேபிள் சில்லிக்கும் இதுக்கும் போடுறாங்க, சில்லிக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போடுறாங்க. அது ஒரு நல்ல செய்தி. அப்புறம் லக்ஷதீவு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா மால்தீவ்ஸ் பிரச்சனைனால அதுக்குள்ள வந்து நிறைய பேர் வராங்க. தாய்லாந்து இந்தியாவுக்கு விசா ஃப்ரீ. ஸ்ரீலங்கா விசா கிடையாது. அப்புறம் நேபாள் கிடையாது. மலேசியா விசா கிடையாது. இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு விசாவை எடுத்துட்டாங்க இப்போதைக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஜப்பானில் அவங்களுடைய மார்க்கெட் ரொம்ப வருஷம் கழிச்சு பிக்கப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் உலகத்தில் இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது, ஜனவரி 13. இதில் நான் சில விஷயங்கள்லாம் விட்டுருக்கலாம். பட் முக்கால்வாசி எங்கே பார்த்தாலும் அடிதடி, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா நாட்டுக்கும் ஒரே பிரச்சனை. என்னைக்கு தான் இந்த அமைதி திரும்புமோ தெரியல. ஈக்குவேடாரில் சொல்ல மறந்துட்டல, ஈக்குவேடார்லேயும் பிரச்சனை. ஈக்குவேடாரில் அந்த 34 வருஷம் சிறை கைதி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மாயமாக காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் இது நடந்துட்டு இருக்கும்போதே, ஒரு டிவி நியூஸ் நடந்துட்டு இருக்கும்போதே ஆயுதங்கள் ஏந்தினவங்க வந்து அந்த ஹோஸ்ட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த ஒரு ஈக்குவேடார். இந்த இடத்துலையும் பிரச்சனை, கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு. இதுதான் இந்த வாரம் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற முக்கியமான செய்திகள். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் பல நியூஸ்களை படித்து சேகரித்து அப்படியே மெமரியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். திரும்பவும் சந்திக்கலாம். டெய்லி நியூஸ் போட்டுட்ருக்கேன், அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள். திரும்பவும் சந்திக்கலாம். வணக்கம்.